அதை இழுத்து கொண்டு போகணும். உன்னுடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே கடந்து போகும்போது தியாகம் உள்ளதாக, ரத்தம் சிந்துகிறதாக, கண்ணீர் வடிக்கப்பட்டதாக, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நான் ஒவ்வொரு அடியிலும், நீ அந்த நுகத்தை எடுத்துக்கொண்டு நடக்கிற ஒவ்வொரு நடையிலும் நான் உன்னோட பேசி உனக்கு கற்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதுதான் கற்பிக்க வேண்டும், நீங்க கற்றுக்கொள்ள வேண்டிய சரியான யூனிவர்சிட்டி. அது ஆண்டவர் சொல்றார், வேற எங்கேயும் போகாத, என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள், என்கிட்ட படிச்சுக்க. அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்றது. அப்ப கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லாத பட்சத்தில் உங்களால எதையுமே தெரிந்து கொள்ள முடியாது. எடுத்த உடனே மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுகிற ஊழியம் செய்யறேன்னு சொல்லி உன்னுடைய நுகத்தை நீ கீழே இறக்கி வைத்து விடாதே. இது ஓட வேண்டிய பருவம், உழைக்க வேண்டிய பருவம், ரத்தம் சிந்த வேண்டிய பருவம். இன்னைக்கு இருக்கிற பெரிய ஊழியக்காரர்களை நீங்க நல்லா பாருங்க, கிராமம் கிராமமாய் அலைந்தவர்கள், வீதிகளில் நின்று பிரசங்கம் பண்ணினவர்கள், சின்ன கிராமங்களிலே எளிய ஜனங்களை தேடி போனவர்கள், எத்தனை பெரிய பெரிய போதகர்களுக்காக சபை கட்டுவதற்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, உதைக்கப்பட்டு, புறம்பாக்கப்பட்டு, இயேசுவினுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு காரியங்களை செய்ய. நீ பக்க வழியில திடீர்னு உள்ளே நுழைந்து பகட்டான ஆடை ஆபரணங்களை தரித்துக் கொண்டு இது தப்பு, அது தப்பு, இதுக்கு அர்த்தம் இது. யார் உனக்கு சொன்னது? அது யார் உனக்கு அதை கற்பித்தது? இந்த பரியாசக்காரர்கள் எழும்பி ஜனங்களை வஞ்சிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. கவனம். ஒருவனுடைய வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவன் கர்த்தருக்கு என்ன செஞ்சிருக்கிறான் பாருங்க. நீங்க முதல்ல என்னையா செஞ்சிருக்க நீ கர்த்தருக்கு? எத்தனை ஜனங்களை, அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள் என்றென்றைக்கும் வானத்திலே மின்னுகிற நட்சத்திரங்களை போல் இருப்பார்கள். யாரு? அநேகரை நீதிக்குட்படுத்தினவர்கள், அநேகரை கர்த்தருடைய ரட்சிப்புக்குள்ளே நடத்தினவர்கள், அநேக ஆத்துமாக்களை தேடி போனவர்கள், அநேகருக்கு கர்த்தர் நிமித்தமாக தங்களுடைய வாழ்க்கை இழக்க கொடுத்தவர்கள், நுகத்தை ஏற்றுக்கொண்டு கர்த்தரிடத்திலே கற்றுக்கொண்டவர்கள், வாழ்க்கையினுடைய அடிச்சோடில ஊழியத்தின் பாதையில கஷ்டங்களை அனுபவிச்சு ஓடி 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 உழைத்து அலைந்து அந்த ஒவ்வொரு படியிலும் ஆண்டவருடைய கிருபை எப்படிப்பட்டது, தேவனைகளை அழைத்த அழைப்பு எப்படிப்பட்டது, அபிஷேகம் எங்களை வழிநடத்துகிற தன்மை எப்படிப்பட்டது என்பதை ஒவ்வொரு அணுவிலும் ருசித்து கற்றுக்கொண்டவர்கள். அது வெறும் ஏட்டுச்சுவடியில படிக்கல, எழுதப்பட்ட வார்த்தையில படிக்கல, தன் வாழ்க்கையின் அனுபவத்திலே இயேசு நல்லவர் என்று சொல்லி கேட்கல, மனப்பாடம் பண்ணி சொல்லல. கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்த்தவர்கள், அனுபவித்து பார்த்தவர்கள், முழுவதும் தன் அனுபவத்திலே படித்துக் கொண்டவர்கள். அவன் தான் பேச முடியும், அவன் தான் சொல்ல முடியும். நீ யாரு அதை பற்றி பேசுவார்? எங்கிருந்து வந்த? இவ்வளவு நாள் எங்க இருந்த நீ? திடீரென்று ஒருவர் எழும்பி ஜெபம் எல்லாம் பண்ணாதீங்க. இன்னொருவர், ஏன் நீங்கள் போய் அப்படியே போகணும்? அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பரியாசம். சில இடங்களில் சில அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா பரியாசம். வேதம் சொல்லுது, இது புதுசு இல்ல, நீ வருவாய் என்று கர்த்தருடைய வேதம் எங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டது. பிசாசே, நீ வருவாய், நீ எழுப்புவாய், ஜனங்களை திசை திருப்ப பண்ணுவாய் என்று வேதம் ஏற்கனவே எங்களுக்கு சொல்லிவிட்டது. அப்போஸ்தலர்கள் எங்களுக்கு எழுதி கொடுத்ததை நாங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறோம். நாங்கள் வாழுகிற இந்த காலம் கடைசி காலம் என்றால் இப்படிப்பட்ட பொல்லாத ஊழியர்கள் எழுப்ப வேண்டியது அவசியம். அவங்க எழும்புவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. கர்த்தர் வருவார் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் எங்கே என்று சொல்லுவார்கள், எங்கே என்று சொல்லுவார்கள். அவங்க ஏளனம் பண்ணுவாங்க, அவ ஜனங்களுடைய விசுவாசத்தை கெடுப்பாங்க, ஜனங்களுடைய விசுவாசத்தை குலைப்பார்கள். ஏன், எதற்கு, எங்கிருந்து வந்தார்கள் இவர்கள்? நிறைய கிளிப்பிங்ஸ் கொண்டு வந்து காட்டுவாங்க. நான் பார்க்கறதுல அனுப்புவாங்க, குறிப்பாக பாஸ்டர் அனுப்புவார் எனக்கு, இப்படி ஒருத்தர் பேசி இருக்கிறாரு பாருங்க. சிலது பார்த்தா ரொம்ப காமெடியாக இருக்கும், சிலது பார்த்தா வேதனையா இருக்கும். இவ்வளவு ஜனங்களை வஞ்சிக்கத்தக்கதாக இவங்கெல்லாம் யாரு? இவங்க இயேசுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க? இவர்கள் இயேசுக்கு என்ன தியாகம் பண்ணி இருக்கிறார்கள்? ஒரு போதகரை குற்றம் சாட்டுவதற்கு இவர் யார்? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை கிராமங்களில் போய் ஊழியம் செய்து அவர் செஞ்ச இதெல்லாம் ஒரு நிமிஷத்துல இப்படி பரியாசம் பண்ணுவதற்கு இவர்கள் யார்? இவர்கள் தேவனால் இயக்கப்படுகிறவர்கள் அல்ல, தேவனால் உருவாக்கப்பட்டவர்களும் அல்ல. அவர்கள் தங்களை குறுக்கு வழியிலே ஊழியர்கள் என்று அவர் நிரூபித்துக் கொள்வதற்கு கிரியை செய்கிறவங்க. இடையில அப்படி திட்டுக்கிடுமா ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்க, அது அப்படியே இது இப்படி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்றார், ஜெப நடை திறப்பிலே நின்று அழுது கதறி, எங்க அழுகுறீங்க அப்படின்னு கேட்கிறார். இவ்வளோ பெரிய குடும்பம் பார்த்தீங்களா?
வேதம் சொல்லுது, திறப்பிலே நிற்கவும் தேசத்திற்காக கதறவும் ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணவில்லை. இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தானே. திறப்பிலே நின்று ஏங்க கதறீங்க? அப்ப அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் சொன்னது, புதிய ஏற்பாட்டில் இயேசு உங்களுக்காக. அப்ப நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? உன்னை மாதிரி குத்தாட்டம் போட சொல்றியா? நாங்க டான்ஸ் ஆட சொல்றியாங்களே, என்ன செய்ய சொல்ற நீ? இவர்கள் உங்களை எப்படி வழிநடத்துவார்கள் யோசித்து பாருங்கள். நாளைக்கு உங்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ சபைக்கோ ஒரு உபத்திரம் வருகிறது, ஒரு வேதனை வருகிறது என்றால் உங்களை யார் உங்களுக்காக ஜெபிப்பார்கள்? இந்த ஆள்கிட்ட போய் நீங்க ஜெபம் பண்ண சொல்ல முடியுமா? அவனுக்கு அவன் போய் எந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணி காசு வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவான். அவன் உன்னை குறித்து கவலைப்படுகிறவன் அல்ல. தேசத்தில் நடக்கிற நிகழ்வுகளை குறித்து கண்ணீர் வடிக்கிறவன் அல்ல. இந்த மாதிரி இப்படி அந்த காரியங்களை செய்யற எவனாவது கண்ணீர் வடிச்சு பார்த்திருக்கீங்களா நீங்க? இல்ல. அவர்கள் தெரிந்து கொண்ட கிறிஸ்தவம் என்பது கொண்டாட்டம், அவ்வளவுதான். ஒரு தேசத்துல இத்தனை சீர்கேடு நடக்கிறதே, கண்ணீர் வடிக்கிறான்னு பாருங்க, டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பான். அவர்களுக்கு தன்னை ஜனங்கள் முன்பாக எக்ஸ்போஸ் பண்ண வேண்டும். நாளைக்கு உங்களுக்கு ஒரு தேவை வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க நேரா ஓடிப்பா, ஐயா எங்க வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு நடுவில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய போராட்டம் இருக்கு, எங்க ஊர்ல கிறிஸ்துவை அறியாதவர்கள் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறார்கள், அப்படியா ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். அவனுக்கு என்ன காணிக்கை, அவனுக்கு என்ன காசு, உன்னை பற்றி அவனுக்கு என்ன கவலை? தேசத்திலே நடக்கிற நிகழ்வுகளை குறித்து அவனுக்கு என்ன கவலை? பிசாசு ஜனங்களை வஞ்சித்தால் அதை பற்றி அவனுக்கு என்ன கவலை? நீங்க நம்ப மாட்டீங்க, தூத்துக்குள்ள துப்பாக்கி சூடு நடந்து ஜனங்கள் அங்கே செத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊர் பக்கத்திலேயே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கான்செப்ட் நடத்தி மியூசிக் டீம் வச்சு பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில். இது என்ன சொல்லுவது? தூத்துக்குள்ள சாகிறார்கள். ஒரு ஆள் சொல்றான், அதை பற்றி ஏளனம் பண்ணி பரியாசம் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பெரிய டீமு, ஒரு பெரிய குரூப்பு தரப்பிலே நின்று ஜெபம் பண்றீங்களே, ஜெபம் பண்ணி என்னாச்சு? 13 பேர் செத்தாங்களே, எங்கேயாவும் ஜெபம் என்று கேட்கிறான். யாரு? ஒரு இந்து அல்ல, ஒரு போதகன். இதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப என்ன ஜெபம் பண்ணக்கூடாதா? அங்க 13 பேர் செத்தது உனக்கு பரியாசம், அங்கே ஜனங்கள் மரிப்பது உனக்கு பரியாசம், சபைகள் உடைக்கப்படுவது உனக்கு பரியாசம். இப்படிப்பட்ட பேசுறதை கேட்டு கை தட்டினா நாளைக்கு உனக்கு ஒரு ஆபத்து வரும் பொழுது அவன் எப்படி உன்னை காப்பாற்றுவான் என்று நினைக்கிறீங்க நீங்க? உனக்கு ஜெபம் பண்ண கூட நாதி இல்லாமல் போய்விடுவார்கள். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர்கள். அவனுக்கு என்ன தெரியும் தேவத்துவத்தின் காரியத்தை? எழுப்புதல் 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 என்று பேசுகிறார்களே, எங்கய்யா எழுப்புதல்? என்ன எழுப்புதல்? எதுக்கு எழுப்புதல்? இதை பற்றி ஏன் பேசணும்? இந்தியாவிலிருந்து வருகிறேன்னு சொல்லி உங்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணுகிறார்கள். உங்களை ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணுங்கள் குருட்டாட்டம் பிடிக்க பண்ணா. ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுது குருட்டாட்டம் பிடிக்க பண்றதா? நீங்க சொல்லுங்க. ஜெபம் பண்ணுவது குருட்டாட்டம் பிடிக்க பண்றதா? உங்களை விதவிதமா டான்ஸ் ஆட வைக்கிறது குருட்டாட்டம் பிடிக்க பண்றதா? நீங்க தான் சொல்லணும். உங்களை நடனம் ஆடிக்கொண்டு போவதற்கல்ல. பரலோகத்துல பாருங்க, எப்பவுமே ஒரே சந்தோஷம் கொண்டாட்டம். உண்மைதான், பரலோகத்துல சாத்தான் இல்லையா, அதனால அங்க கொண்டாடுகிறார்கள். பரலோகத்துல பிரச்சனை இல்லை, கொண்டாடுகிறார்கள். இங்கே நமக்கு எல்லாம் இருக்கிறது. பிரச்சனை இருக்குது, எதிரி இருக்கிறான், சத்துரு இருக்குது, பலவீனம் இருக்குது, பாவம் இருக்கிறது, பிசாசு இருக்குது. இது எல்லாவற்றுக்கு நடுவில் நீங்கள் சந்தோஷமா இருக்கணும், ஜெபம் பண்ணணும், வேதம் வாசிக்கணும், கர்த்தரை பிடித்து கொண்டே நடக்கணும். பரலோகத்தில் அவங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு கவலை இல்லை. பரலோகத்துக்கு போய் நீங்க ஆடி பாடுங்க, உங்களை யாரு கேட்க போறா? பூமியில நீங்கள் செய்வதற்கு பல கடமைகள் இருக்கிறதே. அங்கே இருள் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, அது வேற. இங்கே நீங்கள் வாழ்வது வேற. அப்ப வேதம் சொல்லுகிறது, கடைசி காலங்களிலே பரியாசக்காரர்கள் எழும்பி ஜனங்களுடைய இருதயத்தை திசை திருப்ப பண்ணுவாங்க. எதை பரியாசம் பண்ணுவான்? கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை, கர்த்தர் சொன்ன அவருடைய வருகையை, தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற எதிர்கால திட்டத்தை அவன் ஏளனம் பண்ணுவான். ஏளனம் பண்ணி அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஜனங்களை வஞ்சித்து தங்களிடத்திலே இழுத்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப பரியாசம் பண்ணுகிற ஊழியக்காரர்கள், பரியாசம் பண்ணுகிற ஊழியர். ஒருவர் எனக்கு ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்பியிருந்தார். அந்த கிளிப்ல ஒரு பாஸ்டர் அவர் நிற்கிறாரு, இன்னொரு ஒரு ஆள் நிற்கிறாரு, வெள்ளச்சட்டை போட்டிருக்கிறாரு, வெள்ளை பேண்ட் போட்டிருக்காரு. இவர் கேட்குறாரு, ஐயா நீங்கள் போட்டிருக்க இந்த சட்டை எவ்வளவு? 50,000 ரூபா. அடியாப்பா,
நீங்க போட்டிருக்க கண்ணாடி எவ்வளவு அப்படின்னு. அந்த ஆள் வந்து சட்டையும் பேண்ட்டும் போட்டிருக்கிறார், வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட். கண்ணாடி 20,000 ரூபா. அப்படியா, நான் கர்த்தருக்குன்னு தியாகம் பண்ணி போறேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி இவர் ஏளனமா பேசுறார். நான் அந்த காட்சியை பார்த்து எனக்கு ஒரு சிரிப்பு வந்தது. ஏன்னா இவர் கேள்வி கேட்ட ஆளு சட்டையும் பேண்ட்டும் போட்டிருக்கிறார், கேள்வி கேட்டவர் ஃபுல் சூட்ல கோட் போட்டிருக்கிறார். சொல்ற புரியுதா உங்களுக்கு? நான் கேட்கிறேன், நீங்க போட்டிருக்க சட்டை எவ்வளவுன்னு நான் கேட்கிறேன் பாருங்க. நான் அவரை கேள்வி கேட்கிறேன்னா அவரை விட விலை உயர்ந்த உடைகளை போட்டிருக்கிறேன். என்ன சொல்ல வர்றீங்க நீங்க? இதன் மூலம் யாரை பழிக்க, என்ன பேசுவதற்காக இந்த காரியத்தை என்ன செய்யணும்? இதுல என்ன பக்தி விரித்து உண்டாகிறது? இது பரியாசக்காரர்கள் செய்கிற காரியம். வேதத்தில் அதை குறித்து எழுதியிருக்கிறது. அப்ப இவர்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும்? பரியாச ஊழியம் செய்றவங்க இருக்கிறாங்க பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை பரியாசம் பண்ணி, தேவனுடைய திட்டத்தை பரியாசம் பண்ணி, மகத்துவங்களை பரியாசம் பண்ணி, நான் தான் கடவுள் என்கிறான் ஒரு ஆளு. நல்ல பகிரங்கமான பகிர்ந்து இருக்கு நமக்கு, நான் தான் கடவுள். ஏன்னா நான் வந்து இதுவரை கோட்டு போட்ட கடவுளை பார்த்ததில்லை, முடி ஃபங்க் கட்டு வெட்டின கடவுளை பார்த்தது. நான் தான் கடவுள் ஐயா அப்படின்னு சொல்லி. என்னது இது மாதிரி தான் நிறைய பேர் எழுப்பினார்கள். பிலிப்பீன்ஸில் ஒரு ஆள், நான் அங்கே இருந்த பொழுது, பிலிப்பீன்ஸில் இருந்த பொழுது அங்கே டிவியை பார்த்தேன். அதில் ஒருவர் இருக்கிறார், அந்த ஊரில் இருக்கிறார். யாரு? ஒரு கிறிஸ்து இருக்கிறார், ஒரு இயேசு. அவர் ஒரு பெரிய இடத்தை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஏக்கர் நிலத்தில், அவங்களுக்கு ஒரு தனி டிவி சேனல் இருக்கிறது. 15-20 ஏக்கர் நிலத்தை நல்லா வந்து வளப்படுத்தி, அதில் வந்து பெரிய பெரிய வாசல்களை வைத்து, அங்கு இந்த பெண் பிள்ளைகளுக்கு தேவதூதர்கள் மாதிரி நீல கவுன் போட்டு, வெள்ளை கவுன் போட்டு தூதர்கள் அப்படியே உலாவிக்கிட்டே இருப்பாங்க. இவர் ஒவ்வொரு நாள் காலையில் பக்தர்கள் உள்ளே வந்திருக்கும் பொழுது, இந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறவர், அவர் அங்கிருந்து இந்த கையை விரித்து கொண்டு அப்படியே நடந்து வருவார். வந்து அப்படி அருள் பரிபாலித்து விட்டு மறுபடியும் போய் விடுவார். அவருடைய டிவி நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த டிவி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி இயேசு மாதிரியே ட்ரெஸ் பண்ணி, அதே மாதிரி முடியெல்லாம் வச்சு, நீங்கள் முடிஞ்ச பார்க்கலாம். அவர் நின்று பின்னால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தேவதூதர் மாதிரியே ரெக்க வச்சுட்டு அந்த பிள்ளைகள் அப்படி நின்று கொண்டிருப்பார்கள், அப்படியே பாடுவதும், அவர் நடக்கும்போது புகை போடுவதும் என்று. உண்மையிலேயே நான் பார்த்து எனக்கு ஆச்சரியம், என்னடா காமெடி பண்றாங்க. நாடகத்திலும் சினிமாவிலும் செய்ய வேண்டியதை உண்மையாய் காண்பித்து, அதை உண்மைன்னு சொல்லி அதை பரலோக வாசலாம். அது மாசத்துல ஒரு தடவை தான் திறக்கப்படும், அது உள்ளே போகலாம். ஜனங்கள் திரளா உட்காந்து கை தட்டுறாங்க. அந்த ஆள் அப்படி உள்ள இருந்து அப்படி எழுந்து வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு சின்ன மலை குன்று மாதிரி செஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆர்டிபிஷியலா. அது மேல அப்படி ஏறி நின்னோன்னு, ஏன்னா மலை பிரசங்கம் பண்ணா தானே இயேசு. ஒண்ணு மலையில பேசணும் அல்லது கடல்ல பேசணும். அப்ப இந்த மலையின் மேல ஏறின உடனே அவன் அப்படியே நிரம்பி கீழே விழுந்துறான் பயத்துல, உணர்ச்சி வசப்பட்டு. யாரை ஏமாற்றுவதற்கு செய்கிறீர்கள்? என்ன நடக்குது? நீ நல்ல ஒரு காரியம் தெரிஞ்சுக்குங்க, இயேசு ஒருவர் தான். அவர் வந்தார், தம்முடைய ரத்தத்தை சிந்தினார், அவ்விடத்துக்கு போயிருக்கிறார், மறுபடியும் வருவார். இடையில வர்ற எவனையும் நம்பாதீங்க, அவன் இயேசு அல்ல. அது டூப்ளிகேட், வர்றதெல்லாம் டூப்ளிகேட். இயேசு ஒருத்தர் தானையா. எங்க இயேசு எனக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்பாடு செய்வதற்கு, அவைகளை சிருஷ்டிப்பதற்கு மேல போயிருக்கிறாரு. போனவர் நான் வருவேன், வந்து நீங்களும் என்னுடன் இருக்கும்படி உங்களை என்னிடத்தில் அழைத்து கொண்டு போவேன் என்று வாக்கு தத்தம் பண்ணிட்டு போயிருக்கிறார். இவர் இங்கே வந்துட்டு மேக்கப் போட்டு, வேஷம் போட்டு, மலையில நின்று கையை காட்டி உங்களுக்கு அபிஷேகம் கொடுத்து ஜனங்களுக்கு வந்து தீர்த்தம் கொடுத்து போற இயேசு அல்ல. இந்த இயேசு எங்களுக்கு வேண்டாம். எங்கள் இயேசு பரலோகத்தில் இருக்கிறார். அவர் அவ்விடத்தில் எங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை, வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நாங்களும் அவரோடு கூட இருக்கும்படி எங்களை அழைத்து கொண்டு போக மேகங்களுடனே திரும்ப வருவார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அந்த இயேசுதான் ஐயா எங்களுக்கு வேணும், ஏமாத்திர இயேசு எங்களுக்கு வேண்டாம். அப்ப இவர்களுடைய அடையாளம் என்ன? இந்த பரியாச ஊழியம் செய்கிறவர்களின் அடையாளம் என்ன? அவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி நம்ம கண்டுகொள்ளணும் என்று வேதத்தில் சில வசனங்களை நாம் எடுத்து பார்க்கலாம். ஒன்று சொல்லுகிறது, இவர்கள் இந்த மாதிரியான இந்த பரியாசம் பண்றவங்க ஒரு பெரிய ஊழியக்காரனும், ஒரு நல்ல ஊழியக்காரனும் அவர்களுக்கு புத்தி சொல்லும்படி கடிந்து கொண்டால், பரியாச குணம் உள்ளவன், பரியாசக்காரன் கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்க மாட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். இவர் இந்த மாதிரி ஆளுக்க பேசின போது பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருந்தாங்க, அவர்கள் கண்டனம் பண்ணி, இது தப்பியா, இந்த உபதேசம் தப்பு, நீ பேசுகிற இந்த வார்த்தை தப்பு. அவர் சொல்றாரு, பாவம் பெருகின இடத்திலே கிருபை பெருகும் என்று எழுதியிருக்கிறதுனால நீங்க எவ்வளோ பாவம் செய்ய முடியுமோ அவ்வளோ பாவம் செய்யுங்க, அப்பதான் கிருபை பெருகுமா. உங்கள் கிருபை பெருக்குள்ளது அதுவா வழி? அந்த வசனத்துக்கு அதுவா அர்த்தம்? பேசுறான் ஒரு ஆளு டிவியில,
பாவம் பெருகின இடத்தில் கிருபை பெருகும். அப்ப நம்ம கூட்டத்துக்கு வரவங்க பாவம் செய்யுங்க, பாவத்தை செய்ய 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 கிருபை பெருகி கொண்டே வரும் உங்களிடத்துல. அப்படி அதுக்கு ஒரு கூட்டம் விசில் அடிக்கிறான், கைதட்டுறான். உடனே பெரிய ஊழியக்காரர்கள் கண்டனம் தெரிவித்து, நீ பேசுற தப்பு, கேட்க மாட்டாங்க. கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்க மாட்டான். அவங்க சொல்ற சரியா, நீதிமான் என்னை குட்டின பொழுது என் தலைக்கு எண்ணெய் வார்த்தது போல் இருந்தது என்றார். அல்லேலூயா. தப்பு செய்யலாம், அந்த தப்பு செய்யும்போது அவர் அதை காரியத்தை கண்டித்து பேசுறாங்க பாருங்க. நீதிமான், நீதிமான் என்னை குட்டின பொழுது என் தலைக்கு அது எண்ணெய் வார்த்ததை போல் இருந்தது என்கிறார். இது முதல் அடையாளம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1வது வசனம். ஞானமுள்ள மகன் தன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், ஆனா பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவிகொடான். பரியாசக்காரனுடைய குணம், பரியாச ஊழியனுடைய குணம், கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்க மாட்டான். தான் சொல்லுகிறது தான் சரி என்று அவன் சாதிப்பான். 2வது குணாதிசயத்தை பாருங்க. நம்ம வேமா பார்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் அதுக்காக ஜெபிக்க போறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29:8 சொல்லுகிறது, பரியாசக்காரருடைய வேலை ஒரு தீயை கொளுத்தி போட்டு விட்டு போவது, ஒரு இடத்தை, நல்லா இருக்கிற இடத்தை அழிச்சிடுறது, ஒரு நல்ல கட்டப்பட்ட ஒரு ஊழியத்தை அழித்து விடுவது, நல்லா சேர்க்கப்பட்ட ஆத்துமாக்களை தீ கொளுத்தி விடுவது. சொல்றமே, போகும்போதே கொளுத்தி போட்டு போயிட்டு போயான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, போகும்போதே கொளுத்தி போட்டுட்டு போயிட்டாயான்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. நான் சொல்லுவாங்க, பரியாசக்காரர் பட்டணத்திலே தீ கொளுத்தி விடுகிறார்கள், ஞானிகளோ குரோதத்தை விலக்குகிறார்கள். பரியாசக்காரர்கள் பட்டணத்திலே தீ கொளுத்தி விடுகிறார்கள் என்றால், நீங்க நினைக்கிற மாதிரி தீ வெட்டி வச்சு கட்டடத்துக்கெல்லாம் தீ வைக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு வார்த்தை அப்படி போட்டு ஜனங்களை அழிவுக்கு நேராய் கொண்டு வந்து விடுவார்கள். போற போக்கில் கொளுத்தி போட்டு போயிட்டாயான்னு சொன்னுமா, அவன் தீய கொளுத்தி போட்டான் என்ற அர்த்தம். ஜனங்களுடைய விசுவாசத்தை குலைப்பதற்காக ஒரு பட்டணத்தில் தீ பிடிச்சா எப்படி அவருடைய சீர் அழிந்து விடுமோ, அது மாதிரி காரியங்களை தன் பரியாசத்தினாலே உண்டாக்கி விடுகிறான். அவன் போகிற போக்கிலே விசுவாசிகளின் விசுவாசத்தை குலைக்கும்படி தீ கொளுத்தி விடுகிறான். அவருடைய நம்பிக்கையை அழிக்கும்படி தீ கொளுத்தி விடுகிறான். எழுப்புதலை பற்றி, தேவன் நமக்கு வைத்திருக்கிற எதிர்கால திட்டங்களை பற்றி அவன் பரியாசமாய் 2 வார்த்தை தீ கொளுத்தி போட்டு விடுகிறான் மனசுல. ஜனங்கள் அதை கேட்டு, ஓ உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் நம்புகிற அளவிற்கு அவருடைய விசுவாசத்துல ஒரு தீயை கொளுத்தி போட்டு போயிடுறான். அது அவனுடைய குணம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29:8 சொல்லுகிறது, பரியாசக்காரர் பட்டணத்திலே தீ கொளுத்தி விடுகிறார்கள். இந்த பரியாசமான ஊழியக்காரனை பார்த்தீங்கன்னா, அவன் கிறிஸ்துவுக்கு என்று ஒரு துரும்பை கூட அசைக்க மாட்டான். அவருக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்தே அங்கீகாரம் கிடைக்கணும், உட்கார்ந்த இடத்துல இருந்தே பணம் கிடைக்கணும், உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஜனங்கள் அவனை பார்த்து கைதட்டணும், அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்குன்னு ஒரு சொட்டு வேர்வை சிந்த மாட்டான், ஜெபிக்க மாட்டான். ஏன்னா அவன் தான் ஜெபத்தை பத்தி பரியாசம் பண்றவனாச்சே. கர்த்தருடைய வருகைக்கு அவன் தன்னையும் ஆயத்தப்பட மாட்டான், மற்றவர்களையும் ஆயத்தப்பட விட மாட்டான். ஏன் அவன் தான் அந்த கர்த்தருடைய வருகையை நம்புகிறது இல்லையே. அப்ப எதுக்கு நீ உள்ள வந்து ஊழியம் செய்கிற? இயேசுவை சொல்லணுமா, இயேசு என்கிற பெயரை வைத்துக் கொள்ளணுமா, அவருடைய வருகையை கேலி செய்யணுமா, அவருடைய வார்த்தையை கேலி செய்யணுமா? ஏன் வருகிறாய்? அப்போ இந்த பேரை சொன்னா தான் இவனுக்கு சோறு. இவர்கள் பெருவயிற்று நாய்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அவருடைய தேவன் வயிறு, அந்த வயிற்றை நிரப்பணும், ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கையினாலே தன்னை திருப்தியாக்கி கொள்ளணும். அவன் ஏதாவது ஒன்றை வித்தியாசமா பேசி தீ கொளுத்தி ஊரை 2 பட வைத்து தானதில் கொண்டாடி அந்த தீயில அவர்கள் தங்களுடைய குளிரை காய்த்து கொள்ள வேண்டும். அதான் அவனுக்கு. உன்னை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, உன்னுடைய விசுவாசத்தை பற்றி கவலை இல்லை, நீ தேர்ச்சி அடைய வேண்டும் என்று கவலை இல்லை, உன் தேசம் சீரழிய கூடாது என்பதை பற்றி கவலை இல்லை, தேசத்தில் நடக்கிற எந்த நிகழ்வுகளை பற்றி கவலை இல்லை. அவனுக்கு ஒன்றே ஒன்று வேண்டும், தன்னை விளம்பரப்படுத்த வேண்டும், தன் வார்த்தைகளை வியாபாரமாக்க வேண்டும், தன்னை பின்பற்றுகிற, அதை பார்த்து சந்தோஷப்படுகிற, கைதட்டுகிற ஒரு கூட்டத்தை தனக்கென்று ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் இவனுக்கு பாலாபிஷேகம் பண்ண வேண்டும், தங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவருடைய வயிற்றை நிரப்ப வேண்டும். அவனுக்கு சமுதாய உணர்வு இல்லை, கர்த்தரை பற்றி உணர்வு இல்லை, அக்கறை இல்லை. எவன் கேடுகட்டு போனால் என்ன? நான் ஏதாவது ஒன்றை பேசி ஜனங்கள் நடுவில் என்னை பெரியவனாய் பாராட்டி அவர்கள் கொடுக்கிற இழிவான ஆதாயத்தை இச்சித்து
என்னை ஊழியக்காரனை போல் நான் பெயர் பெட்டி கொண்டு, இது எல்லா துறையில இருக்கிறாங்க, அரசியல் இருக்கிறாங்க, சினிமால இருக்கிறாங்க, ஜனங்கள் மேல் நம்பிக்கை உள்ளவனை போல, ஜனங்களை குறித்து பாரப்படுவன போல எல்லாம் காமிச்சு, ஒரு தேசத்துல ஒரு காரியம் வெளியே நடந்தால் அதை பற்றி பேச மாட்டாங்க. அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. தன்னுடைய கல்லாப்பெட்டி நிறைந்தால் போதும், அது அவர்களுக்கு சரி. ஊழியக்காரனுக்கு யோசிச்சு பாருங்க, ஊழியக்காரனுக்கு பாரப்படவும் மாட்டான், ஜெபிக்கவும் மாட்டான், தேசத்தில் நடக்கிற எந்த காரியத்தை குறித்து பதற மாட்டான், சபைகள் அழிவதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, ஜனங்கள் சீரழிந்து போவதை பற்றி கவலை இல்லை. தன் பணப்பை நிறைய வேண்டும், தன்னை அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒரு பொருட்டாய் மதிக்க வேண்டும், அவ்வளவுதான். என்ன நடந்தா எங்களுக்கு என்ன? இதுதான் வேதம் சொல்லுகிறது. பரியாசக்காரர்கள் போகிற போக்கில் தீ கொளுத்தி போடுகிறார்கள் என்றால் ஊர் ரெண்டு பட்டால் இவனுக்கு கொண்டாட்டம்.